அன்பான நேயர்களே, எனது இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த எபிசோடில் கலியுக ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி. ராகவேந்திரர் மகிமையை நிறைய பேர் எழுதியிருக்காங்க, நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க, நிறைய பேர் படிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் அவரோட மகிமையை பற்றி பேசி பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும் என்பதனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இது ரொம்ப மெயினான விஷயம். அதாவது ஒரு வேலை செய்யணும்னு சொன்னாக்க பெரிய முயற்சி, பெரிய உழைப்பு அதெல்லாம் தேவை அப்படின்னு நினச்சி போகிறது ஒரு பக்கம். இன்னொன்று ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது ஒரு பக்கம். ஈஸியாக எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்க, ஈஸியாக கிடைக்கிறது ஒன்று தாங்க. எது ஃப்ரீயாக கிடைக்குதோ அது ஈஸியாக கிடைக்கும். புரிஞ்சுதா? இப்போது காசு கொடுத்து வாங்குறதுனாக்க நம்ம உழைக்கணும், சம்பாதிக்கணும், அந்த பணத்தால் அந்த சாமான பொருளை வாங்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பொருள் நமக்கு கைக்கு வரும். அந்த பொருள் நிரந்தரமானதும் இல்லை, எதுவுமே நிரந்தரமானது இல்லை. நம்ம உழைப்பு எல்லாமே அத்தோடு போயிடுச்சு. ஆனால் ஃப்ரீயாக கிடைக்கிறது எது அப்படின்னு கேட்டாக்க, மனுஷனுக்கு 6வது அறிவை கொடுத்துருக்காரு கடவுள். அந்த 6வது அறிவில் நம்ம எதை சிந்திக்கணும், எதை நல்லதை ஏற்றுக்கணும், எதை நல்லது கெட்டதை உணர்றதுக்கு நம்ம புத்தியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தாங்க. இப்போது ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். ராகவேந்திரர் எல்லாரையும் நம்ம இப்போ கெஸ்ட்டாக இருந்தால் கூட 4 தடவை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க மரியாதையே கொடுக்கல அப்படின்னு. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் கரதல்லிய பருவரு ராகவேந்திரா பரிபரி ரோகா பரிகாரவு ராகவேந்திரா. நீ எங்கே கூப்பிட்டாலும், எப்போ கூப்பிட்டாலும், எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் நான் வருவதற்கு ரெடியாக இருக்கிறேன். அப்படி வந்தால் உன்னுடைய என்ன பாவங்களோ என்ன பிரச்சனைகளோ அதை தீர்ப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையான ஒரு வாக்கை அவரை நமக்கு கொடுக்குறாரு. இது பல பேருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாக்க, எப்போவுமே தன்மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் யாரையுமே நம்புவது கஷ்டம்தாங்க. முதல்ல ஃபஸ்ட்டு தன்னை உணரணும், தன்னோட குவாலிட்டியை எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் எதிராளி எப்படி நம்ப முடியும்? ஆனால் இந்த கடவுள் மகான்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால யாரும் ப்ரூவ் பண்ண முடியலங்கிறத வச்சு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, இது அதாவது ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபீலிங் எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்க, நம்மளோட பக்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற அளவுக்கு அந்த கடவுள் நம்மகிட்ட தேடி வருவார். வீட்டை ராத்திரி 10 மணி ஆகட்டும், 12 மணி ஆகட்டும், நீ எப்போ நினைக்கிறியோ 1 மணியாக இருந்தாலும் சரி, கதவை தட்டி நம்மளை அரவணைக்க, நம்மளை நம்மளோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஸ்ரீ ராகவேந்திரர் தயாராக இருக்கார். அது ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு நல்ல மெடிசன் நம்மளோட வாழ்க்கைக்கு. அதனால் அவரை மிஸ் பண்ணாதீங்க, அவரை எல்லோரும் வேண்டிக்கங்க. இப்போ என்னோட நடந்த விஷயங்கள் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு, இப்போ நேரம் இல்லை. அடுத்த எபிசோடில் நான் அதை பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.